வணக்கம் ட்ரேடர்ஸ். நம்ம இன்றைக்கி அனலைஸ் பண்ண போகிற ஸ்டாக் வந்து ஐஆர்சிடிசிங்கிற ஸ்டாக் தான். இப்போ ஐஆர்சிடிசியோட டெய்லி டைம் ஃப்ரேமை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸ்விங் ட்ரேடிங்க்கு எப்படி நம்ம வந்து ஒரு சார்ட் அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இப்போ நான் வந்து காட்ட போகிறேன். டிசம்பர் 2024 வந்து ஒரு ட்ரெண்ட் ஒன்று வந்திருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு டச் பாயிண்ட்டு, இது செகண்ட் டச் பாயிண்ட்டு, இது தேர்ட் டச் பாயிண்ட்டு. இப்படி வந்து ஒரு ட்ரெண்ட் லைனில் வந்து 3 டச் பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னாலே வந்து அது A+ செட்டப் அப்படிம்பாங்க. இட்ஸ் அ பெஸ்ட்டு செட்டப் ஆக்சுவலாக. டேட்டா வந்து மினிமம் வந்து 2 மந்த்ஸுக்கு மேலே இருக்கணும் டேட்டா. இந்த ட்ரெண்ட் லைனோட டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டிசம்பர்லேருந்து இருக்குது, டிசம்பர் 2024 ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனு. ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்து மே 14 வந்து பிரேக் பண்ணியிருக்குது. பிரேக் பண்ணிவிட்டு அதை இப்போ ரீடெஸ்ட் பண்ணியிருக்குது ஜூனில். ஸோ இப்போ ஒரு சப்போர்ட் லைன் நான் ட்ரா பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு சப்போர்ட் லைனு. இதுவுமே இதோட தேர்ட் டச் பாயிண்ட்டு. யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி தேர்ட் டச் பாயிண்டில் வந்து பவுன்ஸ் ஆகிறப்ப நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இப்போது இதில் வந்து ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகிருக்குது. 3 டச் பாயிண்ட்ஸ் வந்துருக்குது. அதை பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப ரீடெஸ்ட் பண்ணியிருக்குது. ரீடெஸ்ட் பண்ணது வந்து ரெசிஸ்டன்ஸை மட்டும் ரீடெஸ்ட் பண்ணல, சப்போர்ட்டில் வந்துட்டு பவுன்ஸ் பேக் ஆகிருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட். இது ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோட டார்கெட் வந்து ஒரு 10% நம்ம வச்சுக்கலாம். கரண்ட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்னு வைங்களேன், டார்கெட் வந்து அரௌண்ட் ஒரு 10% அப்படின்னா 850 வரைக்கும் வருது. ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம வந்து ஒரு 5% வச்சுக்கலாம் இந்த ஸ்டாக்கில். ஏன்னா நம்ம வந்து கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம். சப்போர்ட்லேருந்து கரெக்டாக பவுன்ஸ் பேக் ஆகிருக்குது, ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்குது. ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து 5%ங்கிறது எனஃப். டார்கெட்டுங்கிறது வந்து 10% அப்படிங்கிறது போதும். மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ அரௌண்ட் 857 ருபீஸில் இருக்குது. 857 ருபீஸில் இருக்குது. ஸோ கரண்ட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. டார்கெட் வந்து 850 ருபீஸு. ஸ்டாப் லாஸ் வந்து இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து ஒரு 5%, 732 ருபீஸு. இது எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணணும். சார்ட்டை பார்த்த உடனே வந்து எப்படி வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறோம், அது எப்படி வந்து அது ரியாக்ட் பண்ணியிருக்குது அந்த ட்ரெண்ட் லைனில் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம் ஈஸியாக அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து ஸ்டாக்கை பிக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். 6000 ஸ்டாக்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம வந்து மினிமம் வந்து ஒரு 4 to 5 ஸ்டாக்ஸ் நம்ம வந்து டெய்லி பிரேக் அவுட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் நம்மளுக்கு, இந்த க்ரைட்டீரியாலாம் மீட் பண்ணிவிட்டு. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டாக்கில் இருந்து நம்ம எக்ஸிட் ஆகிறப்போ அடுத்த ஸ்டாக்கில் நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 4 to 5 டேஸ் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறோம், 10% நம்மளுக்கு டார்கெட் கிடச்சிருச்சு. அப்போ நம்ம எக்ஸிட் ஆகிடுவோம். அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம அக்கௌண்ட்டில் பார்க் பண்ண வேண்டாம். இமீடியட்டாக வந்து அடுத்த ஸ்டாக் ஏதாச்சும் ஒன்று பிரேக் அவுட் இருக்கா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து அடுத்த ஸ்டாக்கில் நம்ம வந்து ரீஎன்ட்ரு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக அந்த அமௌண்ட் வந்து ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் அடுத்த ஸ்டாக்ஸுக்கு. ரொம்ப ஷார்ட் டேர்ம்லேயே நம்ம வந்து அதனால் நல்ல ப்ராஃபிட்ஸ் பார்க்க முடியும் இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா. தேங்க்ஸ் ட்ரேடர்ஸ். நம்மளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.